வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் சிக்கன் சூப்பும் பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து கொங்கு ஏரியால ரொம்பவே ஃபேமஸ் இந்த சிக்கன் வறுவலும் இந்த சூப்பும். சரி வாங்க இந்த ரெண்டு ஐட்டத்தையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கர்ல வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து போனோட பீசஸா இருக்கு, நிறைய பீசஸா இருக்கு. இன்னைக்கு நம்ம சூப் பண்ணிட்டு அப்படியே பிச்சு போட்ட கோழி வறுவல் செய்ய போறோம். அதனால நம்ம இதை அப்படியே குக்கரில் போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு சூப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி பிச்சு போட்ட கோழி செய்ய போகிறோம். இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி விட போகிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சேர்த்திக்கலாம். பின்ன சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கர் மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 7 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். இதை இந்த சூப் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பிச்சு போட்ட கோழி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா ஆவி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சூப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது சூப்புக்கு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம இந்த சிக்கன்லேருந்து இந்த சூப்பை வந்து நம்ம தனியாக வடிச்சு வச்சுட்டோம். அந்த மாதிரி நம்ம போட்ட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் லைட்டாக மேஷ் பண்ணி அதையும் ட்ரெயின் பண்ணிட்டோம். நம்ம இப்போ சிக்கன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டோன்னு நம்ம இந்த எலும்பு இல்லாமல் இந்த சிக்கனை வந்து தனித்தனியாக பிச்சு எடுத்துக்க போகிறோம், ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சூப்பில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்துட்டு நீங்கள் பட்டர் போடலாம், இல்லை நெய் போடலாம், இல்லைன்னா எண்ணெய் போடலாம். எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், சூப்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த நெய், அதுக்காக. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இதில் நம்மளோட சூப் சேர்த்திக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டாக ஒரு திக்கனிங் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. இந்த சூப்பில் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. சர்வ் பண்ணும்போதும் தேவையான அளவு சேர்த்திக்கலாம் பெப்பர். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் கூட சிக்கன் பீசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இந்த சூப்லேயும் நல்லாயிருக்கும். இந்த சூப் நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து இதில் கொஞ்சம் பிழிஞ்சு விடணும். சூப் நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த சிக்கன்லேருந்து போன் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பீசஸ் மட்டும் இந்த மாதிரி இப்படி பிச்சு பிச்சு போட்டுருங்க. இதுலேருந்து இந்த மாதிரி எலும்பை வந்து நம்ம நீக்கிடலாம். பீசஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம பீசஸ் மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சூப் வந்து நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுடலாம் ஒரு புளிப்புக்காக. நம்மளோட ட்ரெடிஷ்னலான சிக்கன் சூப் இப்போ ரெடி ஆச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து மேலே பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த 2 வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கணும், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியும் மேஷ் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன் நான். இப்போ கடைசியாக நம்ம பெப்பரும் சேர்த்துவோம், அதனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை அடியில் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து பிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பில் வந்து உப்பு போட்டோம், அந்த உப்பு வந்து சிக்கனில் அவ்வளோ ஏறி இருக்காது, ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் தண்ணி எல்லாமே. அதனால இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு. ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோம்புத்தூள் ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த சிக்கனை. சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா ஆட் ஆகிறதுக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பிச்சு போட்ட கோழி வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரெடிஷ்னலான சிக்கன் சூப்பும் பிச்சு போட்ட கோழி வறுவலும் கொங்கு ஸ்டைலில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.